எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மலை கிராமத்தில் ஒரு 300 வருஷம் ஆன ஒரு பெரிய பலாமரத்துக்கிட்ட தான் பலாப்பழம் பிக்க வந்திருக்கோம். ஸோ அந்த பலாப்பழம் எப்படி பிக்கிறோன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பலாப்பழம் கீழேயே பாருங்கள், அதாவது அடிமரத்துலேயே வந்து பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். நானும் பெரிய வீராப்பா வந்தேன். சின்ன மரமாக தான் இருக்கும் போல், மரம் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்தா சாமி, மரத்தை 4 பேர் சுற்றி பிடிச்சா கூட மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தழுவ முடியாது, அவ்வளோ பெரிய மரம். இந்த மரத்துக்குள்ளே ஏறி பிச்சு எப்படி தான் கொண்டு வரோன்னு தெரியல. முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் இந்த பலாப்பழம் எப்படி கீழே இறக்க போகிறோன்னு முழுசாக பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த மரத்தில் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பலாப்பழம். நாங்கள் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினச்சி வந்தோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் அப்படியே இங்கே பாருங்கள் பழுத்து கிடக்கு. யாரும் பிக்கவே இல்லை இன்னுமே. ஆனால் எங்களுக்கு வார்த்தை சொன்னாங்க, வாங்க ஒரு பழம் பிச்சுட்டு போகலாம், பலாப்பழம் பிச்சுட்டு போகலான்னு சொன்னாங்க. நாங்கள் ஒன்று என்னத்துக்கு ஒரு 2 பிச்சுட்டு போகலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம். இன்றைக்கி செம்ம வேட்டை தான். வாவ், இங்கே பாருங்கள் பழம் வந்து பலாப்பழம் பழுத்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பலாப்பழம் பாருங்கள், இவ்வளோ பெருசுக்கு பாருங்கள். இதை விட பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இன்றைக்கி பலாப்பழம் பிக்காமல் கீழே இறக்க மாட்டோம். பெருசாக இருக்குது, ஆனால் எதை பிக்கிறதுன்னு தெரியல பாருங்க. இன்றைக்கி ஒரு வேட்டை தான். ஐயோ கை வலிக்கிடுச்சு, ஐயோ காய் போச்சே கை வலிக்கிடுச்சே. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு காய் மட்டும் தள்ளிட்டேன். இன்னொரு காய் வந்து பாருங்கள் நடுவில் மாட்டிக்கிச்சு. ஷோ எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. இது வேறு செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த காய் வேறு எப்படியும் ஒரு 30-40 கேஜி தேரும் போல், அவ்வளோ பெருசு. நிற்கவும் முடியல. அந்த காயை நான் எப்படி தான் எடுக்க போகிறோன்னு தெரியல, பயமாகவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, என் மேலே தான் விழும் அந்த காய். பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். எடுத்தாச்சு. எப்படியோ எந்த சேதாரம் இல்லாமல் எடுத்தாச்சு காய். மெதுவாக இறங்கணும். இப்போ கொஞ்சம் வழுக்குனா கூட காயோட நானும் சேர்ந்து இழுத்துருவேன். சரியான வெயிட்டு. ஆனால் நானும் மேலே இங்கேருந்து நம்ம மரத்துக்கு கீழே இருந்து பார்க்கும்போது சின்னதாக தான் தெரிஞ்சிச்சு. மேலே போய் பார்த்தா எவ்வளோ பெருசு, பிச்சுட்டு தூக்கிட்டு வர முடியல. பாருங்கள் காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. மலையில் கிடச்சி போகலாம். ஸோ வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். பழுக்க வச்சு எப்படி ஒரு 4 நாள் ஆகிடும் பழுக்க வச்சு சாப்பிட்றதுக்குள்ளே. செம்ம வெயிட்டு. சரியான பழம் சார், என்ன வெயிட் பாருங்கள். ஆனால் பலாப்பழம் பெருசு, ரொம்ப பெருசு சார், தூக்க முடியல சார். என்ன வெயிட்டு சாமி. மேலேருந்து இறக்கிறதுக்குள்ளே அப்படியே கீழே விழுந்துருன்னு பயமாக இருந்துச்சு எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வாத்தி ஷார்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.